ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் பார்த்துரலாமா? இது கண்டிப்பா புளிக்குழம்புலேருந்து வேற நீங்க வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இத அப்படியே கூட சாப்பிடலாம். வெஜ்ஜீஸே பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க, இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு பொடலங்காய் தாங்க எடுத்திருக்கேன். பொடலங்காய் என்ன பிடிக்கலன்னு சொல்றீங்களா? இத ட்ரை பண்ணுங்க. நல்லா குட்டி குட்டியா நறுக்கிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பொடலங்காய் பொடிசா நறுக்க முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ பொடிசா நறுக்கிக்கோங்க. ஒரு பேன் வச்சு கடுகு பருப்பு, கடுகு, குச்சி மிளகா, கருவேப்பிலை, ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அது நல்லா பொரியணும். பொரியாம காய் போடாதீங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயமும் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்க பெரிய வெங்காயம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அத நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்காண்டி ரொம்ப கோல்டன் ப்ரவுன் ஆக விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம காய் போட்டும் வதக்குவோம். அதனால ஓரளவு ஆகுனா போதும். இப்போ இது கூட நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. தேவை இல்லாட்டி வேண்டாம். தக்காளி இல்லாமயும் இந்த டிஷ் நல்லா தான் வரும். தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் ஓரளவு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம், இதில நான் கட் பண்ணி வச்சிருக்க பொடலங்காய சேர்த்துக்க போறேன். பொடலங்காய் நல்லா வதங்கணுங்க. இதுக்கு நீங்க தண்ணி அவ்வளவா ஊத்தக்கூடாது. ஸோ பொடலங்காய் ஆயில்லயே நல்லா வதங்கணும். அந்த மாரி பார்த்துக்கோங்க. ஆயில் பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கோங்க. பொடலங்காய் பார்த்தீங்களா, இத விட உங்கனால ஸ்லைஸா கட் பண்ண முடிஞ்சா கூட கட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லைஸா கட் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பொடலங்காய், நான் ஆனியன், தக்காளி இது 3மே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாரி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டைம்ல நீங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்ப ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நீங்க நெறையா போடுவீங்கன்னா, அதுக்கேத்த மாரி போட்டுக்கோங்க. இதுக்கு மைல்டா இருந்தாலே நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க தண்ணி நான் ரொம்பவே கம்மியா ஊத்திருக்கேன். ஏன்னா, ஆயில் ரொம்ப சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தண்ணி கம்மியா ஊத்திருக்கேன். நீங்க ஆயில் சேர்த்துப்பீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட ஊத்திக்கோங்க. மோஸ்ட்லி நீங்க நல்லெண்ணெய் ஊத்திக்கிட்டீங்கன்னா, டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி முட்டையில கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பெப்பர் அண்ட் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த முட்டைய நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்ப நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு கிளறுங்க. அப்பனா தான் முட்டை காயோட மிக்ஸ் ஆகும். அப்படி இல்லாட்டி முட்டை தனித்தனியா வந்துரும். நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த டைம்ல டேஸ்ட் பாருங்க. உப்பு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லாட்டி கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பொடலங்காய் முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.